மை டியர் கௌதம் செல்லக்குட்டீஸ் ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை எத்தனை மணிக்கு பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. 5 மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட்ப்பா. இன்றைக்கி எக்ஸாம் எழுத போகிறீங்க. கண்டிப்பாக எல்லாமே கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக தான் வரப்போகுதுப்பா. எலெக்ஷன் டேட் வேறு சொல்லிட்டாங்க, ரிசல்ட்டு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரெசன்ஸ் நம்ப மார்க்கு போய் பக்காவாக எழுதிட்டு வாங்க. எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிட்டு வாங்க. டைம் கொஞ்சம் பத்தாதுன்னு நினைக்கிறேன் 10th இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். இன்னும் நிறைய எழுத வேண்டியது இருக்குது. எல்லாமே ஓன் ரைட்டிங் தான். நீங்கள் 1 மார்க்கு அப்புறம் ஃபைன் பேராகிராஃப் இது மட்டும் தான் நீங்கள் படிச்சது மாதிரி இருக்கும். இது எல்லாமே நீங்கள் ஓனாக மாதிரி தான் இருக்கும். டக்குன்னு எழுதிட்டு வாங்க. பேஜை ஃபில்அப் பண்ணுங்கள். அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பக்காவாக போடுங்க. ரஃப் ட்ராஃப்ட் ஃபேட் ட்ராஃப்ட்லாம் கரெக்டாக நீங்கள் பேஜை அடிச்சு விட்டு வாங்க. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக எழுதுங்க. அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுங்க முக்கியமாக. ஸோ 2 ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். பிளாக் ஸ்டிக்கு அப்புறம் ப்ளூ பென்னு 2 போதும். உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக இருக்கும் பார்க்க. ஓகேவா? ஸோ இதுதான்ப்பா, சிம்பிள் தான். நல்லபடியாக எழுதிட்டோங்க. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். அடுத்த எக்ஸாம் மேக்ஸுக்கு அடுத்து பார்த்துக்கலாம். நான் இருக்கேன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். ஸோ வீடியோலாம் அடிச்சு தூக்கியில் நவுத்திடலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ 1 by 1 வரலாம். ஓகேங்களா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் நம்முடைய சேனலில் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு வேறு என்ன உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறது? இதுதான்ப்பா ப்ரெசன்டேஷன் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. செகண்டு பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிட்டு வாங்க. தேர்ட் ஒன்னாக பார்த்தீங்கன்னா பெட்டெலாம் அடிக்காதீங்கப்பா. பெட்டு கொண்டு போய் ஜெராக்ஸ்லாம் கொண்டு போகிறது நியூஸ்லாம் நிறையா பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி தவறுகள் பண்ணாதீங்க. பார்த்துக்கலாம். மார்க் வரட்டும். கண்டிப்பாக நீங்கள் படிச்சு தான் வரப்போகுது. பெருசாக நீங்கள் பெட்டு ப்ராக்டிக்கல் மாதிரி ஜூல் மேக்ஸில் போட்டு எழுதிட்டு வந்துடலாம் அப்படிலாம் பண்ணாதீங்க. ப்ராக்டிக்கலுக்கு ஓகே, அதுவும் பண்ணக்கூடாது. பட் பப்ளிக் எக்ஸாமுக்கு அது பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஸோ போங்க, எழுதிட்டு வாங்க. 1 மார்க்லாம் பக்காவாக யோசிச்சு எழுதுங்க. சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸு அதுலேயே உங்களுக்கு 14 மார்க்கோ சம்திங் 20 மார்க்கோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு எப்படி கிராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு கரெக்டாக எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட். நேற்று மார்னிங் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் 5 மணிக்கு. நேற்று மார்னிங்கு முடிஞ்சால் அது ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிருங்க. மாடல் கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறேன்ப்பா. விஷ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. ஆன்சர் கீ ஆஃப்டர்நூன் உங்களுக்கு ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட்ப்பா. வீடியோ வெயிட் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். பாய்.